கன்னியாகுமரி அகத்தீஸ்வரம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து இன்னைக்கு வசந்தன் கோ அப்படின்னு தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்குன வசந்த் அவங்களோட லைஃப் ஜேர்னியை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் தான் குமரி ஆனந்தன். அவங்களோட ரிலேட்டிவ் தான் வசந்தகுமார். அவங்க அந்த காலகட்டங்களில் சென்னையில் இருக்கக்கூடிய ராயபுரம் தொகுதியில் குமரி ஆனந்தன் போட்டிட்டு இருந்தாங்க. அந்த தேர்தல் பணிகளுக்காக தனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தகுமார் அவங்கள அகதீஸ்வரம்ல இருந்து சென்னைக்கு கூட்டிட்டு போறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களோட சொந்த ஊருக்கு வசந்தகுமார் அவங்க போகல. அப்ப சென்னையில வளர்ச்சி அடைந்த நிறுவனமா பிஜேபி நிறுவனம் இருந்துச்சு. குமரி ஆனந்தன் அந்த கம்பெனில வசந்தகுமார ஒரு கணக்காளரா சேர்த்து விடுறாங்க. இவருக்கு மாசம் 70 ரூபாய் சம்பளம். அந்த கம்பெனில வாங்கக்கூடிய பொருட்களை ஸ்டார்டிங்ல அந்த பொருளோட பாதி பணத்தை கொடுத்து அடுத்து மாதம் மாதம் ஒரு தவணை மூலமா கட்டுற ஸ்கீம் இருந்துச்சு. அந்த பணத்தெல்லாம் கரெக்டா வசூலிச்சு தன்னோட நிறுவனத்துக்கு வசந்தகுமார் கரெக்டா கொடுத்ததுனால அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அது மட்டும் இல்லாம கடைகளுக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட நல்லா சிரிச்ச முகமா பேசி அவங்களோட இயல்பா பழகுறாங்க. வரக்கூடிய வாடிக்கையாளர் எல்லாருக்குமே வசந்தகுமார் அவங்கள பிடிக்குது. அடுத்த 7 ஆண்டுகள்ல பிரான்ச் மேனேஜர் ஆகுற வரைக்கும் அவரோட பதவி உயர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ அவரோட சம்பளம் 300 ரூபாய். அந்த நேரத்துல தான் பிஜேபி நிறுவனம் அவங்களோட கம்பெனியை பெருசு பண்றதுக்காக பெரிய பெரிய நகரங்கள்ல எல்லாத்துலயுமே அவங்களோட பிரான்ச்சஸை உருவாக்குறாங்க. அப்போ உருவாக்கும் போது மும்பையில இருக்கக்கூடிய அவங்களோட பிரான்ச்சுக்கு வசந்தகுமார் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனா வசந்தகுமார் அவங்களுக்கு அங்க போக விருப்பம் இல்லை. இனிமே நாமளே தனியா தொழில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த கம்பெனில இருந்து வெளிவராரு. தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா இவரோட கையில தொழில் தொடங்குற அளவுக்கு இவர்கிட்ட கையில அமௌண்ட் இல்லை. நாம ஒரு விஷயம் நினைச்சா இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். அதே மாதிரி இவரோட வாழ்க்கையிலேயும் ஒண்ணு நடக்குது. பிஜேபி நிறுவனத்துல இவருக்கு ரொம்ப நாள் நெருங்கின நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் டி நகர்ல அவரோட கடையை காலி பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த கடையை இவர் பேசி எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப இவர்கிட்ட அமௌண்ட் இல்லாததுனால ஒரு 6 மாசத்துல எனக்கு அந்த 8000 ரூபாயை தந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு அந்த கடையை வசந்தகுமார் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷனை ஏத்துக்கிட்டு கடையை வாங்குறாங்க. இவருக்கு கடையை ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு நாம எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமா இருந்தாதான் நாம வாழ்க்கையில பெரிய லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு. அதனாலயே பொருட்களை பேக் பண்ணக்கூடிய மர பலகைகளை வச்சு அவரோட கடைக்கு விளம்பர பலகை ரெடி பண்றாரு. அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு சைக்கிள் மட்டும்தான். அந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாருமே அதிகமா விரும்பி வாங்கினது நம்ம இரும்பு சேர், இந்த மடக்கிற சேர் இருக்கும்ல, அந்த சேரை தான் அதிகமா விரும்பி வாங்கினாங்க. அந்த சேரை அவரோட சைக்கிள்ல 5, 6ன்னு சொல்லி ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த பிஜேபி நிறுவனத்துல வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு அறிமுகமான நிறைய வாடிக்கையாளரை நேராக போய் சந்திக்கிறாரு. அவங்க நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச பையன், நல்ல பையன் அப்படின்னு சொல்லி இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அப்படி முதல்ல இவங்க கிட்ட அந்த சேர் வாங்கினவங்க தான் பட்னமால் அப்படிங்கிறவங்களும் பக்தவச்சலம் அப்படிங்கிறவங்களும். இவங்க 2 பேர்கிட்ட அந்த சேரை வித்ததுல அவருக்கு கிடைச்ச அமௌண்ட் ரூபாய் 22. இவர் சொந்தமா தொழில் தொடங்கி இவருக்கு கிடைச்ச முதல் வருமானம். அடுத்து இவரோட கடையை பெருசு பண்ணணும்னு யோசிக்கிறாரு. அப்படி இவர் பெருசு பண்ணணும்னு நினைச்சு முதல்ல ஹெல்ப் கேட்டு போன இடம் எண்ணூர்ல இருக்கக்கூடிய அசோக் லைலாண்டுக்கு தான். டி நகர்ல இருந்து சைக்கிள்லயே எண்ணூருக்கு போவாராம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆகுமா. அப்படி பல தடவை போயும் அசோக் லைலாண்ட் அவர் ஓனர் இவருக்கு எந்த ஆர்டருமே தரல. அந்த காலகட்டங்கள்ல மக்கள் எல்லாருமே தெருக்கல்ல நின்று டிவியில கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதை தனக்கு சாதகமா பயன்படுத்துறாரு. தன்னோட நிறுவனத்துல இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை அறிமுகப்படுத்தி டிவியை தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி சொல்லும் போது மக்கள் நிறைய பேருக்கு அந்த ஸ்கீம் மேல பிடிக்குது. கிட்டத்தட்ட 960 ஆர்டர்களும் வருது. இந்த விஷயத்த அசோக் லைலாண்ட்ல சொல்லி எனக்கு லோன் கொடுக்கறதுக்கு சக்தி ஃபைனான்ஸ் இருக்கு, எனக்கு நீங்க இந்த ஆர்டரை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டிவி எல்லாத்தையும் வாங்கி மக்களுக்கு சேல் பண்றாங்க. அந்த டிவியில எதுவும் குறை இருந்துச்சுனாலும் அதை உடனே நிவர்த்தி பண்றாங்க. மக்களுக்கும் நிறைய பிடிக்குது. அந்த இஎம்ஐ ஆப்ஷன் பிடிச்சதுனால மக்கள் நிறைய பேர் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவின்னு சொல்லி நிறைய பொருட்கள் வாங்கும்போது சாதாரண வாடிக்கையாளராக இருந்தவங்க எனக்கு வசந்தன் பிராண்ட் பொருட்கள் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிராண்டை மக்கள் மத்தியில ரொம்ப ஆழமாவே கொண்டு போனாரு. இப்படி தனக்கு கிடைச்ச ஒரு சின்ன சின்ன வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்தி
பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு வசந்தன் கோ அப்படிங்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 83க்கும் மேல பிரான்ச்சஸ் இருக்கு. விஜிபி நிறுவனத்தோட தலைவர் இவரை சொல்லியிருப்பாரு, அவரோட கடின உழைப்புனால தான் அவருக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சது. அது மட்டும் இல்லாம யார் ஒருத்தர் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு வசந்தகுமார் அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.